அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்கும் வாய்க்கட்டும் வாய்ப்புகள். பொதுவாகவே மக்கள்கிட்ட ஒரு பெரிய சந்தேகம் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரல இருக்கு. உலகத்தில் எது பெரியது, விதியா மதியா? விதிக்கு ஒரு கூட்டம் ஆமான்னு சொல்லுது, மதிக்கு இன்னொரு கூட்டம் ஆமான்னு சொல்லுது. இதில் எது பெருசு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எப்போவுமே வழிகாட்டுறவர் திருவள்ளுவர் தான். அவர் ஊழை பற்றி, அதாவது ஊழ் வினையை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன அப்படின்னா, ஊழில் பெருவழி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துடும். இந்த விதி தான் பெருசு, வேற ஏதாவது வந்தால் கூட இதுதான் முந்திக்கும் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு கூட விதி தான் காரணம் அப்படின்றாரு. ஆகுழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுழால் தோன்றும் மடி அப்படின்றார். நமக்கு பொருள் நல்லா கெட்டியமாக நிலையாக இருக்கணும் அப்படின்னா விதி இருந்ததுன்னா நமக்கு சுறுசுறுப்பு இருக்கும். ஆனால் நம்ம கைவிட்டு பொருள் போகணும் அப்படின்னு விதி இருந்தால் தானாக சோம்பேறித்தனம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போன்னா இருக்கிறதுலையே ஊழ்வினை தான் பெருசா அப்படின்னா இல்லை. அதுக்கு என்னென்ன எப்படி மறுத்து சொல்கிறார் அப்படின்னு நாம் திருக்குறளில் பார்த்தோம்னா, ஆழ்வினை உடைமை அதிகாரத்தில் இப்போ சொன்னதுக்கெல்லாம் அவரே மறுத்து சொல்கிறார். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். எதுவுமே இது ரொம்ப நம்மளால் முடியாது அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு பெருமையை நம்ம செய்கிற முயற்சியே தரோம் அப்படின்றார். ஒரு கடவுள் கொடுக்கல, கடவுள் கொடுக்கக்கூடாது, கடவுளால் உனக்கு எதுவும் கிடைக்காதுதான் விதி அப்படின்னு சொன்னால் இல்லை. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்றார். அது மட்டும் இல்லை, ஊழையும் முப்பக்கம் காண்பர். விதியை கூட புறமுதலிட்டு ஓட செஞ்சிருவாங்களாம். யாரு? உழைவில்லாமல் சோர்வில்லாமல் தாழாத முயற்சி பண்ணுறவங்க தான் அப்படின்னு சொல்கிறார். இப்படி இந்த திருக்குறள்லேயே பார்த்தோன்னா ஊழ்வினைக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. ஆனால் இந்த மதின்னு சொல்கின்ற நம்ம வினைக்கு எத்தனை அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஆழ்வினை உடைமை, தெரிந்து வினையாடல், வினை தூய்மை, வினை திட்பம், வினை செயல்வகை. இப்படி இந்த ஒரு ஊழை விரட்ட, ஊழ்வினையை விரட்ட 5 வினைகள் துணையாக இருக்குதுன்றத 5 அதிகாரங்களில் திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால் ஊழ்வினை ஒன்றுத்தை நினச்சி கவலைப்படாமல் இந்த 5 வினைகளை கொண்டு நமக்கு இருக்கிற அந்த ஊழ்வினையை நம்ம விரட்டி ஆழ்வினையோட வெற்றி பெறலாம் அப்படின்றது தான் திருவள்ளுவரோட கருத்து. விதியன்று ஏதும் இல்லை, வேதங்கள் வாழ்க்கை இல்லை, உடலுண்டு உள்ளம் உண்டு, முன்னேறும் மேலே மேலே என்று கவிஞர் கண்ணதாசனும் இதை வலியுறுத்துகிறார். நடப்பது எல்லாம் விதிப்படி என்றால் வேதனை எப்படி தீரும் அப்படின்னு நமக்கு ஒரு துணிவாக இருக்க ஒரு கருத்தை சொல்லிட்டு நாம் விதியை வென்று மதியோடு இருப்போம் அப்படின்றது தான் திருவள்ளுவர் நமக்கு காட்டுகின்ற பாடம். வாழ்க வள்ளுவம், வாழ்க வையகம்.